கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நித்தமும் கூட இருப்பார், தினமும் கூட இருப்பார், கைவிடவே மாட்டார். கலங்காதீங்க, சரியா? கலங்க வேண்டாம், அற்புதம் நடக்கும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது அவனை அணுகாது. ஜலப்பிரவாகனானது போராட்டங்கள். ஜலப்பிரவாகம்னா தண்ணி, பயங்கரமாக மழை பெய்து காட்டாட்டு தண்ணி அப்படியே வந்து எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகிற ஒரு அனுபவம் தான் ஜலப்பிரவாகம். ஆனால் இங்கே சங்கீதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை அணுகாது. அப்படின்னா எவ்வளோ பெரிய நாச மோசங்கள், எவ்வளோ பெரிய இழப்புகள் உங்களுக்கு நேராக வருகிறதை போல் இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக கண்டிப்பாக அப்படி தான் ஆண்டவர் அப்படி தான் செய்வார். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம உடனே ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதித்தார்னு சொல்லி நம்ம அப்படி முறுமுறுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நம்ம சேதப்படாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, நஷ்டப்படாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு மரணம் வராமல் காத்துக்கொள்கிறாருல்ல, அதுதான் பெரிய பாதுகாப்பு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது தீச்சுளையில் போடப்பட்ட வாலிபர்களுக்கு சேதம் வரல பார்த்தீங்களா, சிங்கக்கபியில் போட்ட தானியலுக்கு சேதம் வரல பார்த்தீங்களா, அதுதான். அப்போது ஜலப்பிரவாகத்தை போல் தண்ணி, அதாவது பயங்கரமாக எல்லாத்தையும் எடுத்து புரட்டி கொண்டு போகிற மாதிரி வரலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை வரலாம், அது நம்ம சேதப்படுத்தாது, அது அணுகாது. இன்றைக்கி போராட்டங்களை கண்டு கலங்கி நிற்கிறீங்களா? எல்லா பக்கத்தில் உங்களுக்கு நெருக்கடியா, பிரச்சனையா, போராட்டமாக பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை அணுகாது. எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். விசுவாசிங்க, சரியா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட இருந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றியப்பா. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான பாடுகள், நெருக்கங்களை கண்டு இந்த பிரச்சனைகள் எங்களை அழித்து விடுமோ, நாங்களில் அமிழ்ந்து போயிடும் என்று கலங்கி இருக்கலாம். ஐசப்பா, நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அதில் ஒரு சேதம் வராமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். அதே போல் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும். பிசாசின் பிடிலராக இருந்தவர்களுக்கு விடுதலை தாருமாண்டவரை. பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சாட்சியை நிறுத்தும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.